ஓம் ஓம் ஓம். நமோऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरहर पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत् சரி. கடந்த முறை இந்த மகாபாரதம் சாந்தி பருவத்தில் இந்த தர்மபுத்திரருடைய ராஜ்ய பட்டாபிஷேகங்கள் எல்லாம் முடிந்த பிறகு தர்மர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காணச் செல்கின்றார். அப்பொழுது கிருஷ்ணர் தியானத்தில் இருக்கின்றார். கிருஷ்ணர் தியானம் செய்து முடித்து கண் விழித்த பிறகு யுதிஷ்டிரர் கேட்கிறார், யாரை குறித்து நீங்கள் தியானம் செய்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றார், ஷரதல் பகதோ பீஷ்மக ஷாமியன்னிவ ஹுதாசனக மாம் தியாயத்தை புருஷ வியாகிர தத்துவமே தத்கதம் மனக. அம்பு படுக்கையில் வீழ்ந்திருக்கக்கூடிய பீஷ்மர் என்னை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் பால் என்னுடைய மனமானது சென்று விட்டது. நான் அவரை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இந்த யுதிஷ்டிரிடத்தில் பீஷ்மரிடத்தில் சென்று எல்லா தர்மங்களையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்ன உடனே யுதிஷ்டிரரும் சரிங்கிறார். சொன்ன உடனே, நான் தங்களை முன்னிட்டே பீஷ்மரிடம் செல்ல விரும்புகின்றேன். தானாக யுதிஷ்டிரர் தானாக பீஷ்மரை சென்று பார்ப்பதற்கு கொஞ்சம் பயப்படுறாரு. அப்படி அதனால, கிருஷ்ணா நீயும் என்னோடு வர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பீஷ்மரை காண்பதற்காக அந்த பாண்டவர்களோடு புறப்படுகின்றார். அப்ப அந்த சமயத்தில் இந்த ஜனமேஜயர் வைஷம்பாயனத்தில் பீஷ்மருடைய சமாதியை குறித்து கேட்கின்றார். இது பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படிதான் இருக்கும் மகாபாரதம். சில நேரம் பின்னாடி இருக்கிறதுல முன்னாடி இருக்கும், மாறி மாதிரி இருக்கும். அதை நாம சரியா புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். திடீர்னு கேட்பார், பீஷ்மர் எப்பொழுது சமாதி அடைந்தார்? இது அப்புறம் கூட கேட்டிருக்கலாமா இல்லையா? ஆனா அவருக்கு அந்த கேள்வி அப்ப வந்தது. அதனால அவர் உடனே கேட்கிறார், எப்படி சமாதி அடைந்தார்? ஏன்னா பீஷ்மர் போன்றவர்களுடைய அந்த அந்திம காலங்கள் அப்படி. ஏன்னா அவர்கள் எல்லாம் மகா தபஸ்விகள், யோகிகள் அப்படின்னு. நம்மளை போன்று இருக்கக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னு. அதனால அவர்களுடைய மனம் எப்பொழுதும் எந்த விஷயத்தில் லயித்து கொண்டிருந்தது, எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தது? இல்லை ஒருவேளை பீஷ்மர் நடந்த யுத்தத்தை குறித்து, பேரிழப்பை குறித்து, இந்த விஷயங்கள்லாம் உலக விஷயங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருமா இல்லையா? பீஷ்மர் போன்றவர்கள் தங்கள் உயிரை விடுவதற்கு முன்பாக எந்த விஷயத்தை குறித்து சிந்திக்கின்றார்கள்? தே லிவ்டு லாங் இயர்ஸ் அப்படின்னு. ஸோ நீண்ட காலம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கின்றார்கள். நாம 50-60 வயசு வாழ்ந்தாலே ஏகப்பட்ட சிந்தனைகளை தலையில சுமந்துட்டே இருக்கிறோம் அப்படி. சரி, அவர்கள் 200 வருஷத்துக்கு 250 வயதுங்கிறார்கள். அவ்வளவு அனுபவங்கள், அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் சிந்தித்தார்களா? அவருடைய சமாதி எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது வைஷாம்பாயனர் சொல்றார், சரியாக உத்தராயண மாதம். இந்த உத்தராயணத்தில் மாசி மாதம், இப்ப நாம இருக்கக்கூடியது புரட்டாசி மாசம். உத்தராயணம் மாசி மாதம், சுக்லபக்ஷம், அஷ்டமி திதி அப்படி. மிருகசீர்ஷ நட்சத்திரம் மத்திய பாகத்தை சூரியன் அடைந்த பொழுது பீஷ்மர் அப்படியே மனதை எல்லாம் சமாதியில் லயித்து அவர் அந்த அவ்வாறே அந்த உயிரை விட்டார் அப்படின்னு அந்த திதி முதற்கொண்டு எல்லாம் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜஸ்ட் பிஃபோர்
he left his body அப்படின்னு. வாட் வாஸ் ஹிஸ் லாஸ்ட் தாட்? இந்த கீதையில கூட படிக்கிறோம், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம்னு படிப்போம். த லாஸ்ட் தாட் வாஸ் ஒன்லி கிருஷ்ணா. அவர் ஜஸ்ட் பிஃபோர் ஹி லெஃப்ட் ஹிஸ் பாடி அப்படின்னு, அவர் சுத்தி வேதவியாசர்ல இருந்து எல்லா ரிஷி கூட்டங்களும் பீஷ்மரை சூழ்ந்து கொண்டிருந்தது அப்படி. அப்ப அவர் வந்து ஒரு 100 ஸ்லோகங்கள் கிருஷ்ணர் மேல பாடியிருக்கிறார். See, that is, அது வந்து மகாபாரதத்துல ரொம்ப பீஷ்மருடைய அந்த ஸ்துதி ரொம்ப பிரசித்தமான ஸ்துதி. நிறைய இருக்கிறது, பட் இது ரொம்ப பிரசித்தமான ஸ்ருதி. இந்த கடைசியில தான் தேகத்தை விடுவதற்கு முன்பாக கிருஷ்ணரை குறித்து ஒரு 100 ஸ்லோகங்கள் பாடியிருக்கிறார் அப்படி. அதுல முதல் ஸ்லோகம், சுச்சி சுச்சி பதம் ஹம்சம் தத்பதம் பரமேஷ்டினம் யுக்த்வா சர்வாத்மனாத்மானம் தம் பிரபத்யே பிரஜாபதிம், இப்படிதான் ஆரம்பிக்கும். தம் பிரபத்தியே பிரஜாபதிம், பிரஜைகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனை நான் முழுமையாக சரணடைந்து துதி செய்கின்றேன். சுச்சி சுச்சி பதம், த ஒன் ஹூ ஹிம்செல்ஃப் இஸ் பியூர், யார் ஒருவர் பரிசுத்தராக இருக்கின்றாரோ, பரிசுத்தமான ஸ்தானத்தை உடையவர், சுச்சி பதம் அப்படின்னு. ஹம்சக அப்படின்னு, எந்த ஒன்றிலும் பற்றற்று இருக்கின்றாரோ, தத்பதம் பரமேஷ்டினம் அப்படின்னு, உயர்ந்த பதத்தை அடைந்தவரோ, யுக்துவா சர்வாத்மனாத்மானம் தம் பிரபத்திய பிரஜாபதி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் யார் ஒருவர் ஆத்மாவாக இருக்கின்றாரோ அந்த பகவான் கிருஷ்ணரை நான் மனதால் சரணடைகின்றேன் அப்படின்னு ஆரம்பித்து அந்த 100வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் மட்டும் பார்ப்போம். நாராயண பரம் பிரம்ம நாராயண பரம் தபக நாராயண பரோ தேவக சர்வம் நாராயண சதா அப்படின்னு. நாராயணரே மேலான பிரம்மம், நாராயணரே மேலான தவம், நாராயணரே மேலான இறைவன், எல்லா அனைத்துமே நாராயணன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்துதி பண்ணி பீஷ்மர் என்ன பண்றார், நமக் கிருஷ்ணாயன்னு முடிப்பார் அப்படி. என்ன, கிருஷ்ணருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு. See, that is how we should leave this body. That means such people don't die அப்படி. யார் வந்து கடைசியில் இந்த தேகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி பகவானுடைய ஸ்மரணை. இப்ப நாம பீஷ்மர் மாதிரி 100 ஸ்லோகங்களை எல்லாம் எழுத வேண்டாம். நாட் நெசசரி தட் வி ஷுட் கம்போஸ் ஆல் தி ஸ்லோகாஸ். அட்லீஸ்ட் இஃப் யூ கேன் ரிமெம்பர் கான்சியஸ்லி அப்படி. கடைசி வரைக்கும் இந்த தேகத்தை விட்டு உயிர் பிரியும் பொழுது சம்டைம்ஸ் வி டோன்ட் நோ தட் வி வில் பி ஆன் அவர் சென்சஸ். நமக்கு அவ்வளவு கான்சியஸா நம்ம இருப்போமாங்கிறது கூட சொல்ல முடியாது அப்படி. அதனால்தான் எப்பொழுதுமே இறைவனுடைய ஸ்மரணையோட இருந்து கொண்டே இருக்க வேண்டும்னு சொல்றோம் அப்படி. அது ஏதோ கடைசி காலத்துல திடீர்னு நினைச்ச உடனே கடவுளுடைய சிந்தனை எல்லாம் வராது அப்படி. See, what we practice now அப்படின்னு, what habits that we cultivate at this moment, எதை வந்து நாம் இப்பொழுது பயிற்சி செய்து கொண்டே இருக்கின்றோமோ அதுதான் என்ன ஆகும், கடைசி காலம் வரைக்கும் நமக்கு துணை வரும். அதனால பீஷ்மர் எப்பொழுதும் பகவான் கிருஷ்ணரிடத்தில் பக்தி பூண்டவராக இருக்கின்றார். இப்படி ஒரு 100 ஸ்துதி பண்ண உடனேயே அபிகம்யத்து யோகேன பக்திம் பீஷ்மஸ்ய மாதவக திரைலோக்கிய தர்சனம் ஞானம் திவ்யம் தத்வா யயோ ஹரிஹி அப்படி. ஸோ அபிகம்யத்து யோகேன அப்படி, ஸோ யோகத்தினாலேயே அப்படி, பீஷ்மருடைய பக்தியை அறிந்து திரைலோக்கிய தர்ஷனம் ஞானம் திவ்யம் தத்வா யயோ ஹரி, அந்த ஹரியானவர் பீஷ்மர் தேகத்தை விடுவதற்கு முன்பாக உலக ஞானத்தையும் தர்ஷனத்தையும் அவருக்கு கொடுத்ததாக சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி. ஸோ உடனே புறப்பட்டு போனார்னு இருக்கின்றது. விதித்வா பக்தி யோகம் து பீஷ்மஸ்ய புருஷோத்தம சகசோத்தாய சம்ஹிருஷ்டக யானமேவான்யபத்யதே. விதித்வா பக்தி யோகம் து பீஷ்மஸ்ய புருஷோத்தமக, அந்த புருஷோத்தமன் பீஷ்மருடைய அந்த பக்தி யோகத்தை அறிந்து அப்படி உடனடியாக ஒண்ணு வந்து யோகத்தினால் அவருக்கு தர்ஷனமும் கொடுக்கிறார். அப்புறம் தானே என்ன பண்றார், இந்த கடைசியாக பீஷ்மர் தேகத்தை விடுவதற்கு முன்பாக தான் இருக்க வேண்டும், தன்னுடைய ரூபத்தை பார்த்து விட்டுதான் பீஷ்மர் மறைய வேண்டும்னு பகவானே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறார். அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு சகசா உத்தாய, இம்மீடியட்லி காட் அப், உத்தாய சம்ஹிருஷ்டக அப்படின்னு, ப்ளீஸ் இஸ் மைண்ட், யானம் ஏவ அன்பபத்தியதே, உடனே குதிரைகளை எல்லாம் கூப்பிட்டு அந்த குதிரைகள் மேல ஏறி போ பீஷ்மரை பார்க்க போறார். அதுக்குள்ள அந்த பீஷ்மருடைய ஸ்துதி எல்லா இடத்துலயும் போற இடங்களில் எல்லாம் பீஷ்மர் கிருஷ்ணர் மேல அந்த செய்த துதியை எல்லோரும் சொல்றதை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி. ஸோ அங்க போனா அங்க கடைசியில எல்லாரும், எல்லா ரிஷி கூட்டங்களும் பீஷ்மாச்சாரியரை சூழ்ந்து இருக்கின்றது. பீஷ்மர் போய் நேரா என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து பீஷ்மருக்கு எதிர்க்க போய் நிற்கிறாரு.
அதனால யோகிகள் எல்லோரும் தங்களுடைய உயிரை விடுவதற்கு முன்பாக எந்த ஒரு பகவானை தங்களுடைய மனதில் நிலைநிறுத்த விரும்புகின்றார்களோ, அந்த பகவானே நேரடியாக என்ன பண்றாரு அப்படின்னா, பீஷ்மருக்கு காட்சி கொடுத்து அவர் கிருதார்த்தராகி அப்படின்னு. ஏன்னா பகவானுடைய தரிசனமே எதற்கே பகவானே இருக்கிறார் இல்லையா? அப்படியே கண்களால் கிருஷ்ணரை பார்த்து கொண்டே என்ன பண்ணாரா அப்படின்னா, அவர் தன்னுடைய மனதிற்குள் தன்னுடைய ஆத்மாவில் லயமானார்கள். இனி இது ஒரு பிளாஷ்பேக். இப்ப இன்னும் பீஷ்மர் இருக்கிறார் நம்ம கதையில. இவ்வாறாக நடந்ததுங்கிறத ஜனமேஜயருக்கு வைஷம்பாயனர் சொல்றாரு. சோ அதன் பிறகு திருப்பி நம்ம கதைக்கு போனோம்னா, தர்மபுத்திரரை அழைத்து கொண்டு மீண்டும் என்ன பண்றார், கிருஷ்ணர் பீஷ்மரை பார்ப்பதற்காக செல்கின்றார். இப்போ போகும் பொழுதே அந்த குருக்ஷேத்திரத்தின் வழியாகத்தானே போகின்றார்கள். நிறைய அந்த இறந்த சடலங்கள் அது இதெல்லாம் இப்ப முடிஞ்செடுத்து எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. பட் தென் அங்க இன்னும் அந்த யுத்தம் நடந்த அந்த சுவடுகள் எல்லாம் இருக்கும். அந்த இடத்தை எல்லாம் பற்றி, அந்த குருக்ஷேத்திரத்தை பற்றி, அந்த குருக்ஷேத்திரம்ங்கிற பூமி எவ்வாறு தோன்றியது, இந்த பரசுராமர் யார், அப்படி திருப்பி இந்த இடத்துலயும் சாந்தி பருவத்திலையும் பரசுராமருடைய பெருமைகளை எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே யுதிஷ்டிரருக்கு சொல்வதாக அந்த கதைகள் எல்லாம் வருகின்றது. பரசுராமருடைய சரித்திரம் நம்ம 2 3 இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னு. ஏற்கனவே இது சொல்லப்பட்டு விட்டது. வனப்பருவத்துல கூட பரசுராமருடைய சரித்திரம் விஸ்தாரமாக சொன்னோம். பட் மகாபாரதம் மீண்டும் கூட இங்கேயும் சொல்கின்றது அப்படின்னு. ஜன்னுன்னு ஒரு முனிவர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜன்னு முனிவர் அப்படி. இந்த ஜன்னு முனிவர் வழியாதான், அவருடைய காதுகள் வழியாதான் கங்கை வந்ததால் தான் கங்கைக்கு ஒரு பெயரே ஜானவின்னு பெயர் அப்படி. இந்த ஜானவின்னு அந்த ஜன்னு முனிவர் மூலமாக தான் அது வந்தது அப்படி. அதனால ஜன்னுன்னு ஒரு முனிவர். அந்த ஜன்னு முனிவருக்கு அஜன் அப்படின்னு அவருடைய வம்சத்துல வந்தவர்கள் அஜன் ஒருத்தர் இருந்தார்கள். மேபி இதுதான் அதே ஜன்னு முனிவரா, இல்ல இது ஜன்னுங்கிறது வேற ராஜாவாங்கிறது எனக்கு சரியாக தெரியவில்லை. பட் அந்த கங்கைக்கு ஒரு ஒரு முனிவர் இருந்தார். பட் அவர் தானா இல்ல இது வேற ராஜாவாங்கிறது ஐ எம் நாட் ஷுர். பட் அந்த ஜன்னுவிற்கு அஜ அப்படின்னு ஒரு பையன் இருந்தார். அந்த அஜவுக்கு பலாகிருஷ்வன் ஒரு புத்திரர் இருந்தார். இந்த பலாகிருஷ்வுக்கு குஷிக அப்படின்னு ஒரு புத்திரர். அந்த குஷிகனுடைய புத்திரன் தான் காதி. அந்த காதிக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு பேரு சத்தியவதி அப்படி. சோ இந்த காதியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த காதிக்கு ஒரு மனைவி உண்டு. அந்த காதியினுடைய மனைவி பெயர் மகாபாரதத்தில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை அப்படி. இந்த காதிக்கும் காதியினுடைய மனைவிக்கும் பிறந்தவர் தான் விஸ்வாமித்திரர். ஆக்சுவலி விஸ்வாமித்திரர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே சத்தியவதின்னு ஒரு பொண்ணு பிறக்கிறார் அப்படின்னு. இந்த சத்தியவதிக்கு காதி தன்னுடைய பெண்ணான சத்தியவதியை பிருகு வம்சத்துல, பார்கவ வம்சத்துல வந்த ஒரு ரிஷிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு. அதாவது ருச்சிகர், ருச்சிகருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். பண்ணி வைக்கும் பொழுது சத்தியவதி ம், அந்த பிருகு மகரிஷியிடத்தில் தனக்கு ஒரு நல்ல புத்திரன் பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது அதே நேரத்துல தன்னுடைய அந்த சத்தியவதி, யார் சத்தியவதி, காதியினுடைய மகள் அப்படி. அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு. என்னுடைய அம்மாவிற்கும் ஒரு புத்திரனை நீங்கள் வரமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே, தனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், தன்னுடைய அம்மாவுக்கும் குழந்தை பிறக்கணும்னு கேட்கிறாரு. அந்த காலத்துல சின்ன சின்ன வயதனோட தான் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு. ஒரு புத்திரன் வேண்டும், ஏன்னா அவர்கள் எல்லாம் க்ஷத்திரிய வம்சம்ங்கிறதால ஒரு புத்திரன் வேண்டும், தன்னுடைய தாய்க்கும் புத்திரன் வேண்டும் கேட்ட உடனே இந்த பிருகு மகரிஷி நல்ல யஜ்ஞ ஹோமங்களை எல்லாம் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா, 2 குடத்துல, சின்ன கலசத்துல மேபி ஜலத்தை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு பாயாசமா இருக்கலாம். ஏதோ ஒரு பிரசாதமாக கொடுத்து, இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடு, இது பிரசாதத்தை உங்க அம்மா தான் சாப்பிடணும், மாத்தி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா, இது தெரிஞ்ச உடனே இது அம்மாவே என்ன பண்றாள் அப்படின்னு, ஒருவேளை அது தன்னுடைய மருமகள், தன்னுடைய மகன்கிறதால அதுல ஏதாவது ஸ்பெஷலா பிருகு மகரிஷி மந்திரங்கள் எல்லாம் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய பொண்ணுக்கே தெரியாமல் என்ன பண்றாள், சத்தியவதிக்கே தெரியாம அம்மா என்ன பண்றாள், இந்த ரெண்டையும் மாத்தி வச்சிருக்காள். மாத்தி வச்சு எது சத்தியவதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை காதியினுடைய மனைவி, அதுதான் யாருன்னு பேர் தெரியல, காதியினுடைய மனைவி, அதாவது சத்தியவுடைய அம்மா கொடுத்துடுறார். அம்மாவுக்கு எதை கொடுத்தாரோ அதை சத்தியவதிக்கு கொடுத்த உடனே பிருகு மகரிஷிக்கு என்ன தெரியுது, தன்னுடைய ஞான திருஷ்டியில பிருகு மகரிஷி இதை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே உடனே சொல்றார், உன்னுடைய அம்மாவிற்கு ரொம்ப உத்தமமான ஒரு பிரம்ம தேஜஸோடு அப்படி ஒரு பிரம்ம ரிஷியாக ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படி. ஆனா உனக்கு பிறக்கக்கூடிய புத்திரன் க்ஷத்திரிய தர்மத்தோடு இருப்பான். அவன் இந்த உலகத்துல நிறைய க்ஷத்திரியர்களை எல்லாம் வதம் செய்வான் அப்படின்னு சொல்லிடுவார்.
உடனே சத்தியவதி பண்ணுவார், எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அப்படி இருக்க வேண்டாம்ட்டு. ஏன்னா எனக்கு பிறக்கக்கூடிய பேரன் வேணா அப்படி இருக்கட்டும். எனக்கு ஒரு நல்ல புத்திரன், எனக்கு அவ்வளவு கொடூரமான ஒரு க்ஷத்திரிய குணத்தோடு இருக்கக்கூடிய புத்திரன் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு நல்ல சத்புத்திரனை கொடுங்க. அவனுக்கு பிறக்கக்கூடிய புத்திரன், அதாவது பேரன், எனக்கு பிறக்கக்கூடிய பேரன் வேண்டுமான் அப்படி பிறக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே பிருகு மகரிஷி சரிங்கிறார். இப்படித்தான் காதிக்கும் சத்தியவதியினுடைய தாயாருக்கும் அப்படின்னு பிறந்ததுதான் விஸ்வாமித்திரர் அப்படின்னு. ஆக்சுவலா விஸ்வாமித்திரர் யாருக்கு பிறந்திருக்கணும்? சத்தியவதிக்கு பிறந்திருக்கணும் அப்படி. ஏன்னா ஆனா பிறந்தது யாருக்கு அப்படின்னா காதிக்கு. அப்படி பார்த்தா சத்தியவதி வந்து விஸ்வாமித்திரருடைய சகோதரி ஆயிடுவாள். இந்த இந்த சும்மா இந்த சொந்தங்கள் எல்லாம் தெரிஞ்சா பரசுராமருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் என்ன தொடர்புங்கிறது நமக்கு தெரியும், என்ன சம்பந்தங்கிறது தெரியும். So in fact, this it goes without saying. Satyavati is the elder sister and Vishwamitra is a younger brother அப்படின்னு. அதன் பிறகு அந்த ருச்சிகருடைய மனைவி தானே சத்தியவதி. அப்புறம் இந்த ருச்சிகருக்கு சத்தியவதிக்கும் பிறந்ததுதான் ஜமதக்னி முனிவர் பிறக்கிறாரு. ஜமதக்னி ரொம்ப சிறந்த ஒரு தவம் உடையவர் அப்படின்னு. அந்த ஜமதக்னியினுடைய மனைவி பெயர் தேவகியா ரேவதின்னு நினைக்கிறேன். அந்த ஜமதக்னிக்கும் ஜமதக்னியுடைய மனைவிக்கும் தான் பிறக்கக்கூடியவர் தான் பரசுராமர். ஏன்னா பேரன் தானே பிறக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு. அதனால நேரடியாக ரிஷிகருக்கு பிறக்காம ஜமதக்னிக்கு பிறக்கிறார் அப்படின்னு. அப்படி பார்த்தா பரசுராமருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தான்னா, ஒண்ணு வந்து பாட்டியோட ஒண்ணு பாட்டி வந்து சத்தியவதி அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா, கொள்ளுப்பாட்டி யாரு அப்படின்னு பார்த்தா கொள்ளுப்பாட்டியோட பையன். யாருடைய கொள்ளுப்பாட்டி? பரசுராமருடைய கொள்ளுப்பாட்டிக்கு ஏன்னா விஸ்வாமித்திரர் வந்து பையன் அப்படி. தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் விஸ்வாமித்ர அண்ட் திஸ் ஒன் அப்படி. தன்னுடைய பாட்டியோட சகோதரர் அப்படின்னு. பாட்டி வந்து சத்தியவதி, சத்தியோடைய சகோதரர். அப்படி பார்த்தா கொள்ளுப்பாட்டியோட மகன். இதுதான் பரசுராமருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் உள்ள சம்பந்தம். இப்படி விஸ்வாமித்திரரும் பரசுராமரும் அந்த பிருகுமுனிவருடைய வரத்தினால் அவர்கள் எல்லாம் பிறந்தார்கள். அதன் பிறகு எதனால் பரசுராமர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா க்ஷத்திரியர்களையும் அழித்தார் அப்படின்னு பார்த்தா, அதே காலத்துல கேகய வம்சத்துல ஒரு கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தான். அந்த கார்த்தவீரியார்ஜுன ராஜா தத்தாத்திரேயரை உபாசனை பண்ணான். தத்தாத்திரேயர் உங்களுக்கு தெரியும், அவர் தான் குருமார்களுக்கெல்லாம் குரு அப்படி, ஆதி குரு. மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபம் தத்தாத்திரேயர். அந்த தத்தாத்திரேயருக்கு நிறைய பணிவிடைகளை எல்லாம் செய்து இவன் தத்தாத்திரேய வாஸ் ப்ளீஸ்ட் அப்படின்னு. ஹி காட் சோ மெனி பூன்ஸ் ஃப்ரம் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர்கிட்ட நிறைய வரங்களை எல்லாம் பெற்றார்கள். இவங்க எல்லாம் வரங்களை பெறுகின்ற வரைக்கும் பணிவாக இருப்பார்கள் அப்படி. ஸோ இந்த வரங்களை எல்லாம் பெற்ற உடனே ஜென்ரலி வி சே பவர் கரப்ட்ஸ் அவர் மைண்டுன்னு. ஏதாவது ஒரு அதிகாரம் வந்துட்டாலே என்ன இடம், அது நம்முடைய மனதை கலைத்து விடும். அப்புறம் இந்த கார்த்த வீரியார்ஜுனன் அந்த வரங்களை எல்லாம் பெற்ற பிறகு இந்த உலகத்தில் வந்து தன்னை அழிப்பதற்கு யாருமே இல்லைன்னு ஒரு மமதையோடு இருப்பான். இப்ப வேறொரு சந்தர்ப்பத்தில், இதில் நிறைய ஒப்பகதைகள் வந்து கொண்டே இருக்கும், வேறொரு சந்தர்ப்பத்தில் அவன் அக்னி தேவனுக்காக வசிஷ்டருடைய ஆசிரமத்தை வசிஷ்டர் இல்லாத பொழுது அக்னிக்கு தாரை வார்த்து கொடுத்துடுவான், தகனமாக கொடுத்து விடுவார். வசிஷ்டர் இதை ஞானக்கண்ணால் அறிந்து தான் இல்லாத பொழுது தன்னுடைய ஆசிரமத்தை வந்து அக்னிக்கு கொடுத்ததை பார்த்த உடனே வசிஷ்டர் என்ன பண்ணுவார்? கார்த்தவீரியார்ஜுனனுக்கு சாபம் கொடுத்துடுவார் அப்படின்னு. நீ வந்து தத்தாத்திரேயருடைய வரத்தினால் உன்னை வெல்வதற்கு யாருமே இல்லைன்னு நினைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட உன்னுடைய கைகளானது பரசுராமரால் வெட்டப்படும், உன்னை கொல்வதற்குன்னு ஒருத்தன் பிறப்பான்னு என்ன பண்ணுவார் அப்படின்னு. வசிஷ்டருடைய சாபம் கார்த்தவீரியார்ஜுனனுக்கு. 1000 கைகளை உடையவன் கார்த்தவீரியார்ஜுனன். யூ வில் ஹேவ் 1000 ஹேண்ட்ஸ். 1000 கைகளோடு இருந்தோம். நம்ம ராவணனை 10 தலைகள்னு சொல்றோம். சரி, அப்படிலாம் இருந்திருக்கின்றார்கள். அதெல்லாம் வந்து சாத்தியம். அதுக்காக எப்பவுமே 1000 கையோட அப்புறம் இவங்களுக்கு யார் சட்டை தைப்பாங்கன்னு கேட்காதீங்க அப்படி. எப்பவுமே 1000 கைகளோடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு. சரி, நினைத்த நேரத்தில் கூட என்ன ஆகும், அது தோன்றக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் இப்ப ராவணன் எப்போ 10 தலையோடயா இருந்தார், இல்ல ஒரு தலையை வெட்டின உடனே இன்னொரு தலை வந்ததுன்னு சொல்வார்கள் அப்படின்னு. சரி, அப்படி இருந்தது. அதுக்காக எப்போ 10 தலையோடயே போயிட்டு இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு நினைத்து அந்த 10 தலைகள் எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வந்து சக்திங்கிறது இருந்திருக்கின்றது அப்படி. அப்ப இந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு பின்னாடி ஒரு நாள் இவங்க ஜமதக்னியினுடைய ஆசிரமத்தில் போய் ஜமதக்னி இல்லாத பொழுது ஜமதக்னி மகரிஷியை கொன்று விடுவார்கள் அப்படி.
அது பழி தீர்க்கணுங்கிறதுக்காக பரசுராமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பரசுராமர் கார்த்தவீரியார்ஜுனனை வந்து கைகளை எல்லாம் வெட்டி கார்த்தவீரியார்ஜுனனை கொன்று விடுவார். அப்ப அவருக்கு இந்த சத்திரியர்கள் மீது, இந்த கார்த்தவீரியார்ஜுனன் இடத்திலிருந்து இந்த க்ஷத்திரியர் வம்சத்தின் மீது, ஒட்டுமொத்த க்ஷத்திரிய வம்சத்தையும் நான் பூமியில் இருக்க செய்ய மாட்டேன். எல்லாரையும் அழித்து விடுவேன்னு ஒரு சபதம் எடுத்து 27 முறைன்னு சொல்வார்கள். 27 முறை இந்த சத்திரியர்கள் மீது படையெடுத்து, அப்ப இருந்த அப்படி சத்திரியர்கள் எல்லாம் பரசுராமர் அழித்த சத்திரியர்கள் எல்லாம் பெரும்பாலும் துஷ்டர்கள்னு சொல்லுவார்கள். அந்த துஷ்ட பாவம் உடைய அந்த க்ஷத்திரியர்களை எல்லாம் என்ன பண்றார் பரசுராமர், அவர் வந்து எல்லோரையும் சம்ஹாரம் செய்தார் அப்படி. விஸ்வாமித்திரர் கூட ஒரு பேரன் உண்டு. இந்த விஸ்வாமித்திரருடைய புத்திரர் பேர் ரைபியர்னு நினைக்கிறேன். ரைபியருக்கு ஒரு புத்திரன் உண்டு, பராவர்ஷன் ஒரு புத்திரன் உண்டு. இந்த பராவர்ஷவை கூட என்ன பண்றாரு அப்படின்னா, அவரையும் கூட பரசுராமர் வதம் செய்வதாகலாம் சொல்லப்பட்டிருக்கும் அப்படி. அப்புறம் ஒரு சில சத்திரிய ஸ்திரீகள் அப்படி, அப்படிதான் சவன மகரிஷி எல்லாம் கூட பிறப்பார் அப்படி. சில சத்திரிய ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள், ஸ்திரீகள் என்ன பண்ணுவார்கள், தங்களுடைய கர்ப்பங்களை எல்லாம் பாதுகாத்து அதன் பிறகு நல்ல க்ஷத்திரிய ராஜாக்கள் எல்லாம் இந்த லோகத்தில் பிறந்தார்கள் அப்படி. அப்புறம் ஹி ஹஸ் கான்குவர்ட் தி ஹோல் எர்த் அப்படி. இந்த முழு பூமி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தன்னுடைய கட்டுப்பாட்டில் பரசுராமர் கொண்டு வந்தார். கொடுத்துட்டு பூமி என்ன பண்ணுவார் அப்படின்னா கஷ்யப்ப மகரிஷிக்கு, கஷ்யப்ப பிரஜாபதிக்கு தானம் பண்ணிடுவார். அதனால இந்த பூமி யாருடையது அப்படின்னு இப்ப கேட்டா, யாருக்கு சொந்தம் அப்படின்னா நாம மேப் போட்டு இவங்களுக்கு சொந்தம்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி. இன்னும் 7 சென்ட் எனக்கு சொந்தம், 10 சென்ட் நமக்கு சொந்தம். பட் உண்மையிலேயே இந்த பூமி யாருக்கு சொந்தம் அப்படின்னா கஷ்யப்ப பிரஜாபதிக்கு சொந்தம். அதனால இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் யாருடைய குழந்தைகள் அப்படின்னா கஷ்யப்ப பிரஜாபதியினுடைய புத்திரர்கள், எல்லாம் கஷ்யப்பருடைய வம்சங்கள். அப்புறம் அவரே என்ன பண்ணுவார், பரசுராமர் மீது கோவப்பட்டு கஷ்யப்பர் சொல்றத பரசுராமர் கேட்க மாட்டார்னு உடனே, பூமி எனக்கு நீ தானமாக கொடுத்துட்டே இல்லையா, ஆனால் நீங்க இருக்கக்கூடாதுன்னு பாரு அப்படின்னு. இப்ப நீ எனக்கு தானமாக கொடுத்துட்டு இனிமேல் உனக்கு இந்த பூமியில் நீ இருக்கக்கூடாதுன்னு பரசுராமர் மீது கஷ்யப்பர் கோவப்படும் பொழுது, பரசுராமர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பூமியிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவார். அப்போ வரும் பொழுது சமுத்திரராஜன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சமுத்திரராஜன் ஒரு தேசத்தை கஷ்யப்பருக்காக சமுத்திரத்திலிருந்து வெளியில் எடுத்து கொடுத்தான். அதை அவர்கள் கேரள தேசம்னு சொல்ற ஒரு வழக்கம் கூட கொண்டு வந்தது. அப்படிதான் பரசுராமருக்கு கஷ்யப்பர் கொடுத்த சமுத்திரத்திலிருந்து வெளியிலிருந்து கொடுத்த தேசம்தான் சொல்வார்கள் அப்படி. அதன் பிறகு பரசுராமர் உங்க மகேந்திர பர்வதத்துல போய் ராமரை பார்த்த பிறகு அவருடைய தேஜஸ் எல்லாம் அடங்கி தவம் செய்ய போனாருங்கிறதெல்லாம் அடுத்த கதைகள். நாம மகாபாரத்திலே பார்த்தோம். பாண்டவர்களே பரசுராமரை சந்தித்ததை கூட நாம பார்த்திருக்கின்றோம். இப்படி பரசுராமருடைய கதைகள் எல்லாம் இது. எப்ப கிருஷ்ணர் தர்மபுத்திரருக்கு போற வழியில என்ன பேசிட்டே போறார்கள் பாருங்க அப்படி. இந்த 2 பேரும் போகும்போது இப்படி சரித்திரங்களை எல்லாம் அவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டே என்ன பண்றாரு அப்படின்னு கடைசியில பீஷ்ம படுக்கையில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய பீஷ்மரிடத்தில் அவர்கள் செல்கின்றார்கள். போய் பார்த்தா பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில படுத்திருக்கிறார். கிருஷ்ணர், தர்மர், பாண்டவர், கிருபாச்சாரியார், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் தூரம் அங்க படுத்திருக்கிறார் பீஷ்மாச்சாரியார். அவருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வாகனங்களை எல்லாம், அவங்களுடைய ரதங்களை எல்லாம் இங்கேயே நிறுத்தி விட்டு எல்லாரும் என்ன பண்றார்கள், அப்படியே சுற்றி உட்கார்ந்து இருக்கிறார்கள். தர்மபுத்திரர் அப்படியே பயந்து கிருஷ்ணருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு பீஷ்மபுத்திரர் பார்க்கறதுக்கு கூட தர்மருக்கு வந்து தைரியம் இல்லை. அப்ப மெதுவா போய் கிருஷ்ணர் வந்து பீஷ்மாச்சாரியர் இடத்தில் கேட்கிறார், உன்னுடைய புத்தி சோர்வில்லாமல் இருக்கின்றதா, எந்த களைப்பும் இல்லாமல் இருக்கின்றார்கள். மானசா தபி துக்காதி ஷரீரம் பலவத்தரம். மனதனுடைய வலியெல்லாம் கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் உடலினுடைய வலியை வந்து தாங்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அம்பு படுக்கையில படுத்திருக்கிறார்கள் இல்ல. மனசனுடைய வலி வேறு. தி பெயின் தட் மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் தி பிசிக்கல் பெயின் இஸ் சோ இம்மிடியேட் அப்படின்ட்டு. அந்த உடலினுடைய வலிங்கிறது வேறு அப்படி. அதனால மனதனுடைய வலியை காட்டிலும் உடலினுடைய வலி வந்து மிக பெரியது. மரணம் என்பது உன்னுடைய இஷ்டப்படி பெற்றிருந்தாலும் கூட அது வந்து சரீர வேதனையை ஒரு பொழுதும் போக்காது. அவருக்கு இச்சாமிருத்தி இருக்கு, நினைத்த நேரத்தில் மரணத்தை அடையலாம். அந்த நினைத்த நேரத்தில் மரணத்தை அடையலாம்ங்கிற வரம் இருந்தாலும் கூட அது சரீரத்தினுடைய வேதனைகளை எல்லாம் போக்காதா இல்லையா, அதை வந்து நீங்க அனுபவித்து தானே ஆகணும்னு சொல்லிவிட்டு சொல்றார், நீர் வந்து தர்ம ரூபமான நிதி அப்படி. யூ ஆர் தி ட்ரெஷர் ட்ரோவ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஆக்சுவலி தர்மமே ஒரு நிதி ரூபமா இருந்த, நிதினா வெல்த், த ரியல் ட்ரெஷர் ஆஃப் தர்ம, தர்ம ரூபமான நிதி
அவ்வளவு பெரிய ராஜ்யத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு செல்வங்களுக்கு நடுவிலும் ஆயிரக்கணக்கான அழகான பெண்களுக்கு நடுவிலும் இருந்தும் கூட உங்களுடைய மனம் ஒரு பொழுதும் கூட சஞ்சலத்தை அடைந்ததே கிடையாது. உம்மை போல் தவம் செய்தவர்களை கிருஷ்ணரே சொல்றார், உம்மை போல் தவம் செய்தவர்களை இந்த 3 உலகத்திலும் எங்கும் பார்ப்பதே முடியாது. 8 வசுக்களும் சேர்ந்து தங்களுடைய அம்சத்தை தாரை வார்த்து 9வது வசுவாக உங்களை சிருஷ்டித்திருக்கின்றார்கள்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதனால பீஷ்மர் காலத்துக்கு அப்புறம் வசுக்கள் எத்தனை பேர்னு கேட்டா நாம 9ன்னு சொல்லணும் அப்படின்னு. அது வரைக்கும் அஷ்ட வசுக்கள் தான் அப்படின்னு. ஸோ வி ஷுட் ஆட் பீஷ்மா இஸ் தி 9th வசு அப்படின்னு. அவர் அப்படிப்பட்ட ஸ்தானம் அவருக்கு. 9வது வசுவாக நாம சொல்லணும். எத்தனை வசுக்கள்னு கேட்டா அப்படி பார்த்தா 34 தேவதைகள் ஆயிடும். 2 வசுக்களை சேர்த்தாதான் 33 தேவதைகள். சி திஸ் இஸ் ஹவ் கிரியேஷன் ஆல்சோ. இப்ப 63 நாயன்மார்கள்னு சொல்றோம் சைவத்துல. நான் எப்பவும் சொல்வேன், வாரியார் சுவாமிகள் பிறந்தப்ப இனிமே நம்ம நாயன்மார்கள் 63 கிடையாது, வாரியாரையும் சேர்த்தா நாயன்மார்கள் 64 பேர்னு. ஏன்னா ஹி ஹேட் ஈக்குவலி, அவருக்கு அதே தெய்வ தரிசனம், அதே முருகக் கடவுளுடைய தரிசனத்தை எல்லாம் அவர் நேரடியாக பார்த்தவர்கள். நாம் வாழ்ந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நீங்கள் எத்தனை பேர் கிருபானந்த வாரியர் சுவாமிகளை எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள்னு தெரியாது. ஐ வாஸ் சோ ஃபார்ச்சுனேட் டு see him, hear him in our childhood. Such great men, they walked on this earth. அப்படி மகத்தான மனிதர்கள் இந்த பூமியில நடந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் சொல்லி, அதனால தவத்தால் உம்மால் அடைய முடியாத உலகங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உறவினர்களால் இந்த பாண்டுகுமாரன் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றான். அதனால தர்மபுத்திரர் மனதில் இருக்கக்கூடிய அந்த சோகத்தை எல்லாம் விளக்கி அப்படி உயர்ந்த தர்மத்தை எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் தெளிவாக அவனுக்கு உபதேசிக்க வேண்டும்னு ஆன் பிகாஃப் ஆஃப் தர்மபுத்திர அப்படின்னு லார்ட் அப்பீல்ஸ் டு பீஷ்மாச்சாரியா அப்படி. பீஷ்மாச்சாரியார் இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா பகவானே ஒரு பிரார்த்தனையை வைக்கின்றார். உடனே அந்த மொமெண்ட் இ செட், பீஷ்மர் அப்படியே 2 கையையும் தூக்கி தலை மேல வச்சுட்டு அம்பு படுக்கிறது இப்படி தூக்கிட்டாரு அப்படின்னு. தூக்கிட்டு அங்கேயும் ஸ்லோகங்கள். உடனே என்ன ஆகுது, அவங்களுக்கு வாயை திறந்தாலே ஸ்லோகங்கள் தான் வரும் போல இருக்கு அப்படின்னு. ஹி பிரைசஸ் கிருஷ்ணா அப்படி. ஏன்னா தென் ஹி சீஸ் விஸ்வரூப தர்ஷனம் அப்படி. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் தர்ஷன் ஃபார் பீஷ்மாச்சாரியார் அப்படின்னு. எக்ஸ்க்ளூசிவ் ஷோன்னு சொல்றாங்களா இல்லையா, அதே மாதிரி எவ்வளவோ விஸ்வரூப தரிசனங்கள் எல்லாம் இருக்குது. பீஷ்மருக்காக என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு விஸ்வரூபத்தை பீஷ்மர் பார்க்கிறார் அப்படின்னு. பார்த்த உடனே என்னுடைய பெருமைகளை எல்லாம் பீஷ்மரே சொல்றார், என்னை பற்றி முழுமையாக நீங்கள் எல்லாம் சொன்ன காரணத்தினால், என்னை பற்றி எனக்கே அறிவித்த காரணத்தினால் எனக்கு உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு இறைவனுடைய அந்த பிரபாவங்கள், முக்காலங்களுடைய பிரபாவங்கள் எல்லாம் எனக்கு உள்ளபடி அறிய முடிகின்றது. உங்களுடைய விஸ்வரூபத்தை நான் உள்ளபடி நான் பார்க்கின்றேன். தேவலோகமே உமது தலையாக இருக்கின்றது, உங்களுடைய பாதங்கள் எல்லாம் பூமியை தொட்டு கொண்டிருக்கின்றது, அப்படி ஒரு விஸ்வரூபத்தை நான் பார்க்கின்றேன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்றார், உன்னை பூரணமாக சரணடைகின்றேன். அப்போ என்ன ஆறுது, இந்த சரணாகதியை தவிர ஒண்ணும் இல்லை. அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. துவத் பிரபன்னாய பக்தாய கதிமிஷ்டாம் ஜிகீஷவே யத் ஸ்ரேய புண்டரி காக்ஷ தத்யாயஸ்வ சுரோத்தம. துவத் பிரபன்னாய பக்தாய, so I have already fallen at your feet. நான் ஏற்கனவே உன்னை சரணடைந்த பக்தன். கதிமிஷ்டாம் ஜிகீஷவே அப்படி, நான் விரும்பிய கதியை, என்னுடைய இஷ்ட கதியை பெற நான் விரும்புகின்றேன். யக்ஷய புண்டரீகாட்ச தத்யாயஸ்வ சுரோத்தம. எது எனக்கு மேலான நன்மையை கொடுக்குமோ ஹே புண்டரீகாட்ச, என தாமரை போன்ற கண்களை உடையவனே அப்படின்னு, அதை நீ எனக்கு சிந்திப்பாயாகன்னு. எது எனக்கு மேலானதோ அதை குறித்து நீ சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன, எனக்கு ஒரு நல்ல கதியை நீயே அருள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் ஒரு 4 ஸ்லோகம் சொல்றாரு. சரி, யாருக்கெல்லாம் தன்னுடைய அருள் யாருக்கெல்லாம் உண்டுங்கிறது சொல்றாரு. இதெல்லாம் நல்ல ஸ்லோகங்கள். எத கலு புரா பக்தி மயி தே புருஷர்ஷப ததோ மயா வபுரு திவ்யம் त्वयि राजन् प्रदर्शितं न हि अभक्ताय राजेन्द्र भक्तायान् ऋजवे न च दर्शयाम्यहमात्मानं न चाशान्ताय भारत भवांस्तु मम भक्तश्च नित्यं चार्जवमास्थितः दमे तपसि सत्ये च दाने च निरतः शुचिः अर्हस्त्वं भीष्म मां द्रष्टुं
தபசா ஸ்வேன பார்த்திவ தவ உபஸ்திதா லோகாக ஏபியோ நாவர்த்ததே புனக. மகாபாரதம் அது என்ன சொல்றது, அமிர்தம் அது. உட்காந்து ஒவ்வொரு ஸ்லோகமா படிச்சோன்னா அமிர்தம் அப்படி. கிருஷ்ணரே சொல்றாரு சொல், எதக்கலு புறா பக்தி மயித்தே புருஷர்ஷபக். பீஷ்மா, இன்றைக்கு நேற்று இல்ல, எல்லா ஜென்மங்களிலுமே நீ என்னுடைய பக்தனாக இருந்திருக்கின்றாய் அப்படின்னு. யூ ஆர் ஆல்வேஸ் வர்ஷிப்பிங் மீ. தேமயா வபுர் திவ்யம் தொய்ராஜன் பிரதர்ஷிதம். அதுக்குதான் உனக்கு நான் விஸ்வரூபத்தையே காண்பிச்சுட்டேனே அப்படி. என்னுடைய விஸ்வரூபத்தை காண்பித்த பிறகு இந்த உலகத்தில் உன்னால் அடைய முடியாதது என்ன இருக்க முடியும் அப்படின்னு. என்ன இருக்க முடியும்? You know, போய் சும்மா குருவாயூர்ல போய் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணாலே வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம் நாம. அப்படி உண்மைதானே அது? ஜஸ்ட் யூ கோ அண்ட் ஹேவ் எ ஸ்மால் that form of that Lord Krishna, then your heart is so filled அப்படின்னு. What to talk if the Lord appears before you அப்படி. சும்மா போய் கோவில்ல பகவானை தரிசனம் பண்ணாலே நினைச்சதெல்லாம் நடந்துடும், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கிறோம். கிருஷ்ணரே சொல்றாரு, என்னுடைய தர்சனமே உனக்கு நான் காட்டிட்டேன், இனிமே நீ அடைய முடியாதது என்ன இருக்க முடியும்? நகி ஆ பக்தாய ராஜேந்திர, பட் த ஒன் ஹூ இஸ் நாட் டிவோட்டட் டு மீ அப்படி. யாருக்கு என்னிடத்தில் பக்தி இல்லையோ, பக்தாய ஆன் ருஜவே நச்ச. ஒருவேளை பக்தி இருக்கிற மாதிரி இருந்து ஒரு மனிதனிடத்தில் உண்மையான நேர்மை இல்லாவிட்டாலும் கூட, பக்தி இல்லாதவனுக்கோ நேர்மை இல்லாதவனுக்கோ தர்ஷயாமி அகமாத்மானம் நச்ச அசாந்தாய பாரத். அதனால சஞ்சலமான மனம் உடையவனுக்கு, சாந்தி இல்லாதவனுக்கு என்னுடைய தரிசனம் முழு பொழுதும் கிடைக்காது. பவான்ஸ்து மம பக்தஸ்ச. பகவானே சர்டிபிகேட் கொடுக்குறாரு அப்படி. திஸ் இஸ் த சர்டிபிகேட். பவான்ஸ்து மம பக்தஸ்ச அப்படி. யூ ஆர் மை கிரேட்டஸ்ட் டிவோட்டி. நித்தியம் ச ஆர்ஜவம் ஆஸ்திதக. யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். யூ ஆர் ஆல்வேஸ் ஹானஸ்ட். தமே தபசி சத்தியேச்ச. தமம்னா இந்திரிய அடக்கம், தவம், சத்தியம், தானம், இதுல எல்லாம் எப்பொழுதும் நீ பூரணமாக நிலை பெற்றவன் அப்படி. அருகஸ்துவம் பீஷ்மமாம் திரஷ்டும் தபசா ஸ்வேன பார்த்திவ. உன்னுடைய தவத்தினால் என்னை பார்க்கக்கூடிய அருகதையை நீ பெற்றாய். தவ உபஸ்திதா லோக்காக. இட் இஸ் a பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி. தவ உபஸ்திதா லோக்காக, லோகங்கள் உன்னுடைய வருகைக்காக காத்திருக்கின்றதுன்னு. நாட் தட் யூ நீட் நாட், அந்த லோகங்களுடைய கதவுகள் எல்லாம் திறக்கணும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனி லோகா யூ வாண்ட் டு கோ, எந்த லோகத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் உன்னை வரவேற்பதற்காக உன்னுடைய வருகையை எதிர்பார்த்து உயர் உலகங்கள் உனக்கு காத்திருக்கின்றது. ஜஸ்ட் இப்ப பாருங்க, நமக்காக யார் காத்திருக்காங்கன்னு பாருங்க. நம்ம வெளியில போனா பக்கத்து வீட்டுக்காரன் கதவை மூடிடுறான் அப்படின்னா என்ன? ஹூ இஸ் வெல்கமிங் அஸ், ஹூ இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ்? Here it is said that even the all the doors of the world is wide open to you, Bhishma. Whenever you want to leave, wherever you want to go, at will you can attain. See, this is the highest human possibility. அதுதான் repeatedly I will say that we need not die helplessly. So we should make the higher worlds wait for us. அது எவ்வளவு அழகாக சொல்றது. தவ ஹி ஹீன நிச்சயமாக, நிச்சயமாக உபஸ்திதா லோக்காக, லோகங்கள் எல்லாம் உனக்காக காத்திருக்கின்றது. ஏபியோ நாவர்த்ததே புனக. அண்ட் ஆல் தீஸ் வேர்ல்ட்ஸ், அது மீண்டும் திரும்பி வரக்கூடிய உலகங்கள் கிடையாது அப்படி. See, there are புனராவர்த்தி லோகாஸ், அப்புனராவர்த்தி லோகங்கள். சில லோகங்களுக்கு போறோம், ஏன்னா தட்சிண மார்க்கத்தில் இருக்கக்கூடிய லோகங்களுக்கு எல்லாம் போனா திரும்பி வரணும். அதனால மீண்டும் திரும்பி வராத உலகங்களை நிச்சயமாக நீ அடைவாய் அப்படின்னு சொல்லி, தென் there are some important things are recorded in Mahabharata. அப்ப இதை சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்றார், இன்று முதல், from this moment you will be alive or you will be living for another 30 days. இன்றிலிருந்து இன்னொரு 30 நாட்கள் வரை பீஷ்மா நீ உயிரோடு இருப்பார். பகவான் முதலே சொல்லிட்டார், இன்னும் 30 நாள் அப்படி. இந்த 30 நாட்களும் 100 நாட்களுக்கு சமமானவை அப்படி. தே ஆர் ஈக்குவல் டு 100 டேஸ் அப்படி. 100 நாட்களுக்கு சமமானவை. அதன் பிறகு ஆஃப்டர் திஸ் 30 டேஸ் அப்படி யூ வில் லீவ் யுவர் பாடி அப்படி. நீ உன்னுடைய சரீரத்தை விட்ட பிறகு உன்னுடைய புண்ணியத்தினுடைய பலன்களை நிச்சயமாக நீ அடைவாய் அப்படின்னு சொன்ன உடனே லேட்டர் பீஷ்மா ரீகவுண்ட்ஸ். இஃப் யூ சி, ஐ மேட் அ ஸ்மால் கால்குலேஷன். பீஷ்மர் பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக 58 நாட்கள் அம்பு படுக்கையில் இருந்ததாக மகாபாரதம் சொல்கின்றது.
ஆன் 58th டே அப்பதான் வந்து அவர் ஹி லெஃப்ட் ஹிஸ் பாடி. ஒரு சின்ன கால்குலேஷன் என்ன, ஸோ யுத்தம் ஆரம்பித்து 10வது நாள் வந்து பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் விழுந்தார் இல்லையா? அப்ப அடுத்து ஒரு 8 நாள் வந்து யுத்தம் நடந்திருக்கின்றது. அப்புறம் 8 நாள் அம்பு படுக்கையில அந்த 18 நாள் வரைக்கும் சேர்த்து 11வது நாள்ல இருந்து 18வது நாள் வரைக்கும் 8 days he was lying on that bed. அப்புறம் 18வது நாள்ல இருந்து ஆஷௌச்ச தினம்னு சொல்வார்கள். ஆடிங் த டேட், ஆஷௌச்சம் ஆடிங் த டேட் on 16th day after Bhishma's fall. That means 8th day after the war has happened. 18வது நாளுக்கு பிறகு பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து 16 நாட்களுக்கு பிறகு. ஐ திங்க் ஐ ஹவ் நாட் கன்ஃபியூஸ்ட் யூ. 8 நாட்கள் ஆகிவிட்டது யுத்தம் முடிந்து. அதுக்கு பிறகு 8வது நாள், அது இந்த ஆஷௌச்ச தினம்ங்கிறது துரியோதனன் மடிந்த காலம். அப்ப துரியோதனன் வந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்த 16வது நாள் துரியோதனன் மடிந்தான். உங்களுக்கு புரிந்ததா? இப்ப the 16th day after Bhishma fall on the bed of arrows, துரியோதனா left the body. ஆக்சுவலி அந்த துரியோதனனுக்கும் பீமனுக்கும் யுத்தம் நடக்கிறது 18வது நாள் நடக்கும். ஆனா துரியோதனன் உடனே இறக்க மாட்டான் அப்படின்னு. அது அவன் வந்து 8 நாள் கழிச்சுதான் இறக்குறான். he doesn't die on 18th day. he dies only after 8 days. அதுக்கப்புறம் போய் பார்ப்பார்கள். இதெல்லாம் கூட நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு 25வது நாள், 25வது நாள் தான் ஸ்ரார்த்தம் பண்றார்கள். நான் சொல்ற இந்த நாட்கள் எல்லாமே பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்த நாட்களில் இருந்து. பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்து 25வது நாள் எல்லாருக்கும் ஸ்ரார்த்தம் ஆயிடுத்து. 26வது நாள் பட்டண பிரவேசம் போறார்கள். தே என்டர் இன்டு ஹஸ்தினாபுரம். எல்லாருக்கும் ஸ்ரார்த்தங்கள் எல்லாம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட யுத்தம் முடிந்து 1 மாத காலம் கங்கை கரையில் வாழ்ந்தார்கள்னு சொன்னேன். இங்க தி எக்ஸாக்ட் கால்குலேஷன்ஸ் ஆர் கிவன். ஸோ 27வது நாள், 26வது நாள் பட்டின பிரவேசம், 27வது நாள் பட்டாபிஷேகம். அப்ப பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து 10வது நாள்ல இருந்து கணக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு. அம்பு படுக்கையில் படுத்து என்ன இருந்தது, அன்றிலிருந்து 27வது நாள் தர்மபுத்திரருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. அப்படி அப்ப 28வது நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, 28வது நாள் தான் இந்த பிரஜைகளை எல்லாம் ஆசுவாசப்படுத்தி 29th day is what they meet. 29வது நாள் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து 29வது நாள் on 29th day Krishna says that, including that day அப்படின்னு. So you will be living on இன்னொரு 30 நாள் நீ அம்பு படுக்கையில் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னா 28 days முடிஞ்சிடுது. அதனால என்ன, திஸ் இஸ் த 20. ஸோ இன்க்ளூடிங் தட் டே 30 நாள்னு சொல்லும்போது 30 + 28 என்ன ஆயிடும் அப்படின்னு 58 நாள். திஸ் இஸ் தி ரஃப் கால்குலேஷன் தட் வி அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் வசுக்கள் எல்லோரும் உன்னுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பீஷ்மர் சொல்றார், கிருஷ்ணரிடத்துல சொல்றார், லோகநாத மகாபாகோ சிவநாராயணாச்சுத தவ வாக்கியம் உபஸ்ருத்திய ஹர்ஷிணாஸ்மி பரிப்ளுதக. பகவான் உன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. கிம்ச அகம் அபிதாசியாமி வாக்கியம் தே தவ சந்நிதோ ஏதோ வாச்சோகதம் சர்வ தவ வாச்சியம் சமாகிதம். சி ஹவு கேன் ஐ அட்டர் எனிதிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. சி உன்னுடைய சாநித்தியத்தில் தர்மருக்கு எல்லா தர்மங்களையும் உபதேசம் பண்ண சொல்ற அப்படின்னு. கிம்ச அகம் அபிதாசியாமி வாக்கியம் தே தவ சந்நிதோ, உன்னுடைய முன்னிலையில என்னால எப்படி பேச முடியும். எதா வாச்சோகதம் சர்வ தவ வாச்சியம் சமாகிதம். சி ஆல் தி வேர்ட்ஸ் அப்படி, இது எல்லா வார்த்தைகளும் என்ன உண்மையே சரணடைந்து இருக்கின்றது அப்படின்னு. சரி, எல்லா வாக்கும் கூட உம்மிடத்திலே நிலை பெற்றிருப்பதால் நான் எப்படி பேச முடியும். அனைத்தையும் அறிந்தவன் நீ. பின்னாடி சொல்வார், நீ குரு நான் சிஷ்யன், உன் முன்னாடி நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஒரு குருவினுடைய முன்பு சிஷ்யனாகிய நான் எப்படி தர்மங்களை எல்லாம் உபதேசம் பண்ண முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய மனம் வந்து அம்புகளால் அடிபட்டு மனம் மட்டும் இல்லை, சரீரமும் கூட வேதனையை அடைந்து விட்டது. அப்படி ஒவ்வொரு அங்கங்களும் கஷ்டப்பட்டு துடித்து கொண்டிருக்கின்றது. எல்லா அங்கங்களும் துடித்து கொண்டிருக்கின்றது.
புத்தியில சிந்திக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு சக்தியே இல்லை அப்படின்னு. இவ்வளோ கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் தர்மோபதேசம்லாம் சொல்லணும்னா புத்தி ஷார்ப்பா இருக்கணும், கூர்மையாக இருக்கணும். புத்தி தன்னுடைய சக்தி எல்லாம் இழந்து விட்டது. பேசுறதுக்கு கூட என்ன இல்லை அப்படின்னு பலமே இல்லை. வாயை திறந்து என்னால எதுவுமே பேச முடியாது. உன் நாமத்தை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதுங்கிற. அதுதான் அர்த்தம் அப்படி. See, all that energy I have is only to utter your name அப்படி. Whatever the energy I have saved it only for that. அதனால பிராணன்கள் எல்லாம் வெளியேற துடித்துக் கொண்டிருக்கின்றது. நான் தழுதழுக்கின்றது. என்னால் பேசவே முடியலை. இப்ப எப்படி உற்சாகமா பேசணும்னா கொஞ்சமாவது உற்சாகம் வேணுமா இல்லையா அப்படின்னு. கேட்கிறவங்க வேணா டல்லா உட்காந்துருக்கலாம் அப்படி. பேசுறவராவது உற்சாகமாக பேசுறவரே டல்லா பேசினாருன்னா என்ன ஆயிடும் அப்படி. அதனால கொஞ்சம் நான் உற்சாகமாக பேச வேண்டும். அதனால யூ ஷுட் பிளஸ் மீ அப்படிங்கிறாரு அப்படி. உடனே அவரு அப்படிதான் சொல்றாரு, வேதங்களுக்கெல்லாம் வேதம் நீ அப்படி. அதனால வேண்டிய விதத்தை நீயே சொல்லலாமே, உனக்கு முன்பாக குருவாக நீ இருக்கும் பொழுது சிஷ்யன் நான் எப்படி பேச முடியும்னு கேட்கிறார். அப்பவும் கிருஷ்ணருக்கு ஒரு புன்சிரிப்பு தான். அதையெல்லாம் சொன்னோன்னு கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றார், எச்சமாமாத்த காங்கேய பாணகாத்துருஜம் பிரதி குருஹாணாத்திர வரம் பீஷ்ம மத் பிரசாத கிருதம் பிரபோ அப்படின்னு. இம்மீடியட்டா ஒரு வரம் கொடுக்குறாரு. ஒரு குருவோ ஒரு இறைவனோ இருந்தால் இன்னும் நம்மளுடைய இயலாமைகளை எல்லாம் சொல்லணும்னா அடுத்த தடவை என்ன பண்ணுவோம், அடுத்தது யூ ஜஸ்ட் தேவர் ஒன்லி பிளஸஸ் இட். எச்ச மாமாத்த காங்கேய. மாம் ஆத்த மீன்ஸ் யூ ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஆத்த மீன்ஸ் யூ ஹவ் டோல்ட் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். என்ன பானகாத்த ருஜம் பிரதி அப்படின்னு. இந்த பான இந்த அம்புகளினால் தாக்கப்பட்டு என்னுடைய சரீரம் வேதனை அடைந்திருக்கின்றதுன்னு உன்னுடைய வருத்தத்தை எல்லாம் நீ என்னிடம் கூறினாய். தேர்ஃபோர் குருஹாணாத்திர வரம் பீஷ்ம, தேர்ஃபோர் ஐ வில் கிவ் யூ ஸ்பெஷல் போனம். இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத ஒரு வரத்தை உனக்கு கொடுக்கின்றேன். மத் பிரசாத கிருதம் பவேத். டேக் திஸ் அஸ் மை பிரசாதம் அப்படி. இதை என்னுடைய பிரசாதமா நீ எடுத்துக்கோ. ந தே கிளானேர் ந தே மூர்ச்சா ந தாஹோ நச்சதே ருஜா பிரபிஷ்வந்தி காங்கேய க்ஷுத் பிபாசோ ந சாப்யுத. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நத்தே கிளானிர்ஹி அப்படி. அனதர் 30 days யூ வில் நெவர் ஃபீல் டயர்ட் அப்படி. உனக்கு எந்த விதமான சோர்வும் உடலாலும் சரி உள்ளத்தினாலும் சரி எந்த சோர்வும் இருக்காது. நத்தே மூர்ச்சா அப்படின்னு. அப்பப்ப மயங்கி அப்பப்ப அப்படியே மயக்கத்துல போயிடுவார். உனக்கு இனிமேல் ஆல் யுவர் சென்சஸ் வில் ஷைன் அப்படி. உனக்கு எந்த மயக்கமும் இருக்காது. ந தாகக, தண்ணி கூட குடிக்க வேண்டாம். நச்சத்தே ருஜா அப்படி. ருஜான கஷ்டங்கள், இனிமேல் எந்த கஷ்டங்களும் இருக்காது. நெக்ஸ்ட் 30 see the end 30 days how Lord made his days பாருங்க. அந்த அம்பு படுக்கையிலேயே அம்பு படுக்கையவே சொர்க்கம் ஆக்கிட்டாரு அவர் அப்படின்னு. தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் தி லார்ட் அப்படி. தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் தி லார்ட் அப்படி. சம்டைம் see there is something who can give everything அப்படி. But we never think about him அப்படி. See, people have no gratitude for God also. Leave alone showing our gratitude to people. The one who has given us everything, we have no gratitude. சொல்றார், நச்சத்தே கிளானிர்கே நச்சே மூர்த்த நத்தாக நச்சே ஒன்னும் இருக்காது. பிரபவிஷ்யந்தி காங்கேய அப்படின்னு. நத்திங் வில் டச் யூ. சுத் பிபாசே நச்சா, உனக்கு பசியும் இருக்காது, எதுவும் பிபாச தாகமும் இருக்காது, ஒன்னும் இருக்காது அப்படி. தட் மீன்ஸ் he has charged with his own prana. That is a idea में Krishna charged Bhishma's consciousness with his own consciousness. His own Lord's prana was charged into him. தன்னுடைய பிராணத்தை என்ன பண்ணிருக்கிறார், பிராண சக்தியை பீஷ்மருக்கு கொடுத்திருக்கின்றார். ஞானானிச்ச சமக்ராணி பிரதிபாஸ்யந்தி தே நக நச்சதே குவச்சித் ஆசக்தி புத்தே பிராதுர் பவிஷ்யதி. ஞானானிச்ச சமக்ராணி, ஆல் தி நாலேஜ் யூ திங்க் அபவுட் எனிதிங், everything will come to your mind. There is nothing which is not known to you. நீ அறியாதது என்று வஸ்து ஒன்றுமே இருக்காது. கடவுள் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க மாட்டாரு. நாம போடுற மாதிரி இல்ல. பர்ஸ்ல இருந்து முதல்ல ஒரு 100 ரூபாய் எடுப்போம், உண்டியல போட்டிருக்கு. அப்புறம் அதை வச்சுட்டு ஒரு 50 ரூபாய் எடுப்போம். அப்புறம் அதை வச்சுட்டு ஒரு 20 ரூபாய் எடுப்போம். அப்புறம் ஒரு 10 ரூபாய் இருக்கான்னு தேடுவோம் அப்படின்னு.
அது குருவாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் தே கிவ் அஸ் இன் பிளண்டி. பட் நாம திருப்பி கொடுக்கறது என்னன்னு பார்த்தோம்னா, நாம எண்ணி எண்ணி தான் கொடுப்போம் அப்படின்னு. நமக்கு முழுசா ஒப்படைக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது அப்படின்னு. பட் when God gives, you see that he just gives in abundance. That is the greatness of God. அவருக்கு கொஞ்சமா கொடுக்கவே தெரியாது அப்படின்னு. அதனாலதான் அவர் கொடுக்க ரிஷிகள் எல்லாம் நீங்க கொடுக்காதன்னு தடுக்கிறாங்க. ஏன்னா when he gives, in fact, when he gives himself. When Lord gives, he gives himself. See, that is the glory of the Lord. ஞானானி சமக்ராணி, you will know everything. பிரதிபாஸ்யந்தி தே அனக. Everything will shine. You just close your eyes, எல்லாம் வரும்னு சொல்றாரு. நச்சதே क्वचित ஆசக்தி. There is nothing impossible in this world for you. You will have enormous strength also. புத்தே புத்தி சக்தி அப்படி. உனக்கு புத்தியில அவ்வளவு சக்தி இருக்கும். பிராதுர் பவிஷ்யதி சத்வஸ்தம் சமனோ நித்யம் தவ பீஷ்ம பவிஷ்யதி ரஜஸ்தமோபியாம் ரஹிதம் கணைர் முக்த இவோட்டுராட். அப்படி அழகான உதாரணங்கள் பாரு. சத்வஸ்தம் மனே, உன்னுடைய மனம் பீஷ்மா, யூ வில் ஸ்டே இன் சத்வ. மனசு எப்பொழுதும் சத்துவத்திலே இருக்கும். தவ பீஷ்மோ பவிஷ்யதி ரஜஸ் தமோபியாம் ரஹிதம். தேர் வில் நாட் பி எனி ட்ரேஸ் ஆஃப் ரஜஸ் ஆர் தமஸ் இன் யுவர் மைண்ட். மனதுல தமோ குணத்தினுடைய சுவடோ ரஜோகுணமோ எதுவும் இருக்காது அப்படி. சோ எப்படி இருக்கும் உன்னுடைய மனசு? ஒரு உதாரணம் சொல்றார். கணேர் முக்த இவோடுராட். அப்படி எப்படி சந்திரனிலிருந்து விடுபட்ட மேகங்களிலிருந்து விடுபட்ட சந்திரனை போல். அப்படி சந்திரன் விடுபட்ட இல்ல, மேகத்திலிருந்து அந்த சந்திரன்கள் எல்லாம் அப்படி முற்ற எப்படி இருக்கு, பிரகாசிக்கும் சந்திரன் அப்படி. இங்க சூரியன் கூட சொல்லல அவர், சந்திரன் உதாரணம். ஏன்னா சந்திரன் ரொம்ப குளிர்ச்சியா இல்லையா, அதனால சந்திரனுடைய உதாரணமா சொல்லி மேகங்களிலிருந்து விடுபட்ட பூரண சந்திரனை போன்று நீ பிரகாசிப்பாய் அப்படின்னு. உன்னுடைய உடல் மனம் புத்தி எல்லாம் பிரகாசிக்கும். ஜஸ்ட் சார்ஜ் பீஷ்மாச்சாரியா வித் இஸ் பிராணம். அந்த பிராண சக்தியினால அவர் சார்ஜ் பண்ணி என்ன பண்றாரு, ஞானம் எவ்விதம் அது நீ எதை ஆலோசித்தாலும், வாட் எவர் யூ திங்க், அதையெல்லாம் நீ அடைவாய். எப்படி கலங்கமில்லாத நீர்ல எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் அந்த மீன் கண்ணை திறந்து பார்க்குமா இல்லையா, அது மீன் கண்ணை திறந்து பார்க்கிற மாதிரி என்ன உனக்கு திவ்ய ஞானத்தை கொடுக்கிறேன். உன்னுடைய திவ்யமான கண்களை திறந்து அந்த மீனை மாதிரி என்ன பண்ண, நீ எல்லா சாஸ்திரங்களுடைய ஞானத்தையும் பூரணமாக நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு கிருஷ்ணர். அதுக்கப்புறம் நீ இனிமேல் இந்த, அதனாலதான் சாந்தி பருவத்தை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றோம். ஏன்னா அது கிருஷ்ணரே, இட் இஸ் பீஷ்மர் மூலமாக வந்தது, ஆனால் அது கிருஷ்ணரால் அருளப்பட்டது அப்படி. பீஷ்மா இஸ் ஒன்லி an இன்ஸ்ட்ருமெண்ட். அதனாலதான் எல்லா வேதங்களுடைய சாரமாக இந்த சாந்தி பருவத்தை சொல்றோம் அப்படி. சொல்லி முடிச்ச உடனே வியாசர் எல்லாம் இருக்கிறார், எவ்வளவு பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கு நடுவில் இப்படி ஒரு வரத்தை கிருஷ்ணர் பீஷ்மாச்சாரியாருக்கு கொடுத்த உடனே உடனே பார்த்து ஆகாயத்திலிருந்து அப்படியே புஷ்பங்கள் எல்லாம் பொழிந்ததாம் அப்படி. இது எல்லாரும் பாண்டவர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது உடனே பார்த்தா துந்துபி முழங்க, உடனே ஒரு மெல்லிய காற்று வரும், உடனே லேச தூரல் விழும். ஆல் வில் ஹேப்பன், ஆல் டிராமா வில் ஹேப்பன் அப்படின்னு. ஆல் தட் ஹேப்பன் அப்படின்னு. எவ்ரிதிங் வில் ஹேப்பன் அப்படி. அப்புறம் எல்லாரும் மகரிஷிகள் எல்லாம் விடைபெற்று கொண்டு தட் டே, ப்ராபப்ளி ஆன் தி 29th டே, பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்த அப்புறம் அந்த 29th டே he got that boon from கிருஷ்ணரிடத்துல இருந்து அந்த வரத்தை பெற்ற உடனே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நாளைக்கு ஆரம்பிப்போன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் கிருஷ்ணா காட் அப்படி. முதல்ல கிருஷ்ணர் தான் எழுந்தார். எழுந்த உடனே பாருங்க, எழுந்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னு ஒரு கேள்வி யாருக்காவது இருந்தா இங்க மகாபாரதத்துல பதில் இருக்கிறது அப்படி. ஸோ நாம எழுந்தோன்னு என்ன பண்றோம், கிருஷ்ணர் எழுந்து அட்லீஸ்ட் இதை பண்ணா நாம கிருஷ்ணர் மாதிரி சொல்லிக்கலாம் அப்படி. எழுந்தோட என்ன பண்ணாருன்னு வேத வியாசர் மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லி வச்சிருக்கிறார். சத்தியான பதமாவிஷ்ய சர்வஜானானி மாதவ அவலோக்கிய தத பశ్చాத் தத்யோ பிரம்ம சனாதனம். இதுதான் காலையில எழுந்த உடனே பண்ணாராம். ச தியான பதம் ஆவிஷ்ய, எழுந்த உடனே உட்காந்து தியானம் பண்ண உட்காந்துட்டாராம் அப்படின்னு. லார்ட் ஹிம்செல்ஃப் டஸ் இட்.
என்ன சத் தியான பதமா சர்வஜானானி மாதவ. ஒரு தடவை என்ன பண்ற, எல்லா ஞானங்களையும் என்ன பண்றாராம் அப்படி, எல்லா ஞானங்களையும் இந்த லோகத்தையே நிர்வாகம் பண்ணணும் அப்படி, ஏதோ ஒரு வீட்டை நிர்வாகம் பண்றதுக்கு அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டோன்ட் அட்மினிஸ்ட்ரேட் ஆல்சோ, தெர் இஸ் நோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ. பீப்புள் சே தட் வீட்டெல்லாம் நிர்வாகம் வி ஒன்லி கிரியேட் கமோஷன் அப்படி, வி டோன்ட் ஈவன் அட்மினிஸ்ட்ரேட். ஒரு 4 ரிலேஷன்ஷிப்பை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், மாமனார், மாமியார். ஒரு 5-6 ரிலேஷன்ஷிப்பை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கே நமக்கு ஞானம் கிடையாது அப்படின்னு. நீங்க யார்கிட்டயாவது போய் பேசுங்க, இன்னும் ஒருத்தரை பத்தி there will be 50 complaints, 50 கம்ப்ளைண்ட் இருக்கும். This man has to manage the whole universe. For that he meditates. Therefore, Dhyanamavisya Sarvajnanani Madhava Avalokya Tata Paschat. Then he sees everything. Avalokya Tata Paschat. Dadyo Brahma Sanatanam. Then Dadyavana he meditates on the ultimate Brahman. He meditates on supreme reality. அவரே அதுவாக இருந்தாலும் கூட he meditates on himself. அப்புறம் உடனே சாத்தியக்கு விட்டு கேட்கிறாரு, சாத்திக்கு தயாரா, எல்லாம் பக்கத்திலே தான் இருக்கிறாங்க, போய் பாரு பீஷ்மர் எழுந்துட்டாரான்னு பாரு. ஸோ பீஷ்மர் எழுந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா, போய் எல்லாருமா அவர் இடத்துல போய் கேள்விகளை எல்லாம் கேட்கணும்னோட உடனே பீஷ்மரும் தயாராயிட்டார். உடனே சாத்தியக்கி, கிருஷ்ணர் எல்லாரும் கிளம்புறார்கள். யுதிஷ்டிரர் அர்ஜுனன் இடத்துல போய் யுதிஷ்டிரர் சொல்றார், இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள். பீஷ்மர் எல்லா தர்மத்தினுடைய ரகசியங்களையும் தெரிந்தவர் அப்படி. அதனால தகுந்தவர்கள் மட்டும் அங்க வந்தா போறோம்னு சொல்ல, என்ஷூர் தட் யூனோ ஆல், ஐ டோன்ட் வாண்ட் க்ரௌட் தேர் அப்படின்னு. அது என்ன பொலிட்டிக்கல் மீட்டிங் அப்படின்னு போய் கத்துறதுக்கு. யூனோ உயர் த ஹையஸ்ட் சீக்ரெட் இஸ் ரிவீல்டு. ஸோ ஐ வாண்ட் ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் குவாலிஃபைடு டு லிசன், ஒன்லி பிரிங் சச் பீப்புள் அப்படி. see that all this crowd is avoided. தகுதி இல்லாதவர்கள் என்ன இந்த ஞானத்தை பெறுவதற்கு, இந்த தர்ம உபதேசத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் இங்கு வர வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொன்ன உடனே என்ஷூர்ஸ் இட். அப்புறம் பாண்டவர்கள், சாத்தியகி, கிருஷ்ணர், பாண்டவர்கள் 5 பேர், சாத்தியகி, கிருஷ்ணர் இவர்கள் எல்லாம் போறார்கள். அங்க போனா அங்க ஏற்கனவே நிறைய ரிஷிகள் எல்லாம் வந்துட்டார்கள். அதுல முதல்ல நாரதர் ரெடியா இருக்கிறாரு. அவர் வீணையெல்லாம் வச்சுட்டு நாரதர் என்ன பண்றாரு, இப்படி ஒரு சத்சங்கம் கிடைச்சா யார் விடுவார்கள்? நம்ம சத்சங்கம் அட்டன் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்கிறதான்னு பார்ப்போம் அப்படின்னு. பட் தென் வென் சச் சத்சங் இஸ் அவைலபிள், தென் நாரதர் எல்லா ரிஷி, திருதராஷ்டிரன் இருக்கிறார். ஈவன் திருதராஷ்டிர வாஸ் ஆல்சோ பிரசன்ட் தேர் டூரிங் தட் டிஸ்கஷன். திருதராஷ்டிரம் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். உடனே நாரதர் எல்லாரும் பார்த்தா பீஷ்மர் முன்னாடி யாருக்கும், கிருஷ்ணரும் நிக்கிறார், யாரும் வாயே திறக்கல, யாருக்கு வாயே திறக்க முடியல. அப்ப நாரதர் சொல்றாரு, கேளுங்கப்பா கேளுங்க, டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு, கேளுங்க. ஏன்னா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பீஷ்மரை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் அப்படி. அப்புறம் உடனே சொல்றாரு, நாரதர் பார்க்கிறார், கிருஷ்ணா நீயே கேளு, முதல் கேள்வியை நீயே கேளு அப்படின்னு. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் தட் ஆல் தீஸ் பீப்புள் ஹேவ் எனி ஸ்ட்ரென்த், இவங்களுக்குல எதுவும் கேட்கறதுக்கே தைரியம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. கிருஷ்ணரே சரி, அவர் தான் பகவான் தான் ஆரம்பிக்கவும் செய்யணும், அவர் தான் முடிச்சு வைக்கணும் போல இருக்கு எல்லாமே அப்படின்னு. ஸோ பகவான் நேரப்ப என்ன பண்றார், பீஷ்மர் இடத்துல போய் ப்ராபப்ளி யூ வுட் ஹவ் ஜஸ்ட் ஜென்ட்லி யூ வுட் ஹவ் டச்ட் ஹிஸ் ஹெட். ஏன்னா பீஷ்மருடைய தலையெல்லாம் தடவி இரவு சுகமாக, ஏன்னா வரம் கொடுத்துருக்கிறாரு இல்லையா, டெஸ்ட் டாக்டர் ராத்திரி ஒரு மாத்திரை கேட்டுட்டு காலையில பேஷண்ட் வந்து கேட்டார், நல்லா தூங்குனீங்களான்னு கேட்பாரா இல்லையா அப்படி. அதே மாதிரி he has given all that boon. He has to check whether his own boon is working or not. அதனால வலி இல்லாமல் இருக்கிறீங்களா, நல்ல சுகமா தூங்குனீங்களா, இங்க நான் கொடுத்த மருந்து வேலை செய்தாங்கிறத விட நான் கொடுத்த வரம் வேலை செய்தான்னு கேட்கணும் அப்படி. நான் கொடுத்த அந்த வரமெல்லாம் வேலை செய்தான்னு உடனே he gently opened his eyes with all smile. பீஷ்மர் அப்படியே செய்து, கிருஷ்ணா ஒரு வலி இல்லை, ஒரு வேதனை இல்லை. ஐ எம் டெல்லிங் யூ, there is no need to take any boon from the Lord. The name of the Lord itself is a boon. See, பகவானுடைய நாமமே அது ஒரு வரம். ஸோ இன் ஆல் டிஸ்ட்ரெஸ், ஆல், நமக்கு எவ்வளோ உடல் சோர்வு இருந்தாலும், உள்ள சோர்வு இருந்தாலும், ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஜஸ்ட் டேக் ஹிஸ் நேம். இன் திஸ் வேர்ல்ட் he is the only person, he is there all the time with you.
Personally also, every day, every moment I experience it. He is the only one who never disowns you. For that we should have that enormous faith. நமக்கு எல்லாத்துலயும் நம்பிக்கை இருக்கு, பகவான் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். இன்னொன்னு என்னன்னா, மற்றவர்களிடத்துல எப்படி நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரிதான் நமக்கு பகவான் மேலேயும் நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா மனிதர்கள் மேல கூட நமக்கு முழுமையான நம்பிக்கைகள் கிடையாது. ஏன்னா அந்த நம்பிக்கைகள் எல்லாம் கூட மாறிண்டே இருக்கும். அதனால பகவான் மேலேயே நமக்கு என்ன வர்றது அப்படின்னு அவநம்பிக்கை வருகின்றது. டிவோட்டிஸ் ஆர் டோட்டலி டிஃபரெண்ட். தே பிலீவ் இன் பீப்புள் லைக் தே பிலீவ் காட் அப்படின்னு. அவர்களுக்கு பகவானிடத்தில் எவ்வளவு விசுவாசம் இருக்கின்றதோ அதே அளவு விசுவாசம் அவர்கள் பழகக்கூடியவர்களிடத்தில் கூட வைத்திருப்பார்கள். பழகுறவங்ககிட்ட அது இல்லைன்னாலும் கூட பரவாயில்ல. ஏ செயின்ட்லி பர்சன், ஒன்ஸ் ஹி கமிட்ஸ், ஹிஸ் கமிட்மெண்ட் இஸ் ஃபார் எவர் அப்படி. அவருடைய விசுவாசம், அவர் குரு சிஷ்யர்களுக்கு மீது இருக்கக்கூடிய விசுவாசம்ங்கிறது அது நிரந்தரமான விசுவாசம். அவ்வளவு விசுவாசம் இந்த சிஷ்யன் இடத்துல இருக்குமான்னு கூட சொல்லவே முடியாது. Therefore, what is more important? The very name itself is boon. பகவானுடைய நாமமே என்ன ஆறுது, அதுவே ஒரு வரம் அப்படி. இஸ் இட் சோ டிஃபிகல்ட் டு அட்டர் தட் நேம்? கையை தூக்கி கிருஷ்ணான்னு தானே சொன்னா அவ. திரௌபதி என்ன பண்ணா, எப்ப பார்த்தாலும் என்ன கேட்டா, அந்த நாமத்தை தான் சொன்னாள். She only uttered the name. அதனால கேட்கிறாரு அவர். உற்சா எல்லாம் கேட்ட உடனே எல்லா வேதங்கள், எல்லா தர்மங்களும் கிருஷ்ணா உன்னுடைய அனுகிரகத்தினால், உன்னுடைய பிரசாதத்தினால் எனக்கு பிரகாசிக்கின்றது அப்படி. ஆனால் அப்ப கேக்குறாரு அவர், see, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வரத்தை கொடுத்து சார்ஜிங் மீ, ஒய் ஆர் மேக்கிங் மீ சோ எலிஜிபிள் அப்படின்னு. ஒய் டோன்ட் யூ டைரக்ட்லி இம்பார்ட் திஸ் நாலேஜ்? அப்பவும் கேட்கிறாரு. ஏன்னா நான் உனக்கு எதுக்கு ஒரு கருவின்னு உனக்கு உண்மையிலேயே தேவையா அப்படின்னு. யூ டோன்ட் நீட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எவ்ரி திங். நீரே ஏன் இந்த தர்ம விஷயத்தை யுதிஷ்டிரருக்கு உபதேசம் செய்யாமல் என் மூலமாக உபதேசம் செய்ய சொல்கின்றீர்களே, அதனுடைய உத்தேசம் என்னன்னு கேட்கிறார் அப்படின்னு. கிருஷ்ணர் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே சொல்றாரு, என்னுடைய பெருமையை நானே எப்படி சொல்ல முடியும்னு சொல்றார், வேற ஒண்ணும் இல்ல. He feels so shy. See, there are so many slokas. Actually, I read every sloka of Mahabharata and I just enjoy it. Thank God to all those who taught me Sanskrit. So, but then the entire crux of that ஸ்லோகங்கள் என்னன்னா, என்னுடைய பெருமையை நானே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. அது என்ன கேட்டாலும் கடைசியில வேர் இட் வில் லேண்ட். எல்லா தர்மங்களும் கடைசியில எங்க போய் முற்றுப்படியும், அது பகவான் இடத்துல போய் முற்றுப்பெற முடியும்னு. அது சம்டைம் தே ஃபீல் ஷை ஆல்சோ. யசஸ்ரேயஸ்சைவ மூலம் மாம் வித்தி கௌரவ மத்த சர்வம் அபிநிர்வத்தா பாவா சதசத்தாத்மகா. அவரே சொல்றா இருப்பாங்க, யசஸ்ங்க எல்லா புகழும், ஸ்ரேயஸ் எல்லா மேன்மையும், மூலம் மாம் வித்ய கௌரவ. ஐ எம் தி ரூட் ஃபார் ஆல் தி நேம், ஃபேம், கிரேட்னஸ். ஐ எம் தி ரூட். எல்லாத்திற்கும் மூலம். மத்த சர்வம் அபிநிர்வத்தா அப்படி. இது எல்லாமே எவ்ரி திங் இஸ் இஷ்யூடு ஃபோர்த் ஃப்ரம் மீ அப்படின்னு. இதெல்லாம் என்னிடத்திலிருந்து தான் வெளியில் வருகின்றது. ஆல் தி எல்லா பாவங்கள். இஸ் தேர் எனி திங் அதர் தேன் மீன்னு கேட்கிறார். என்னை தவிர இந்த உலகத்தில் வேற ஏதாவது இருக்க முடியுமான்னு. வி சர்ச் காட் ஹியர் அண்ட் தேர். காட் சேஸ் தட் அதர் தேன் மீ தேர் இஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட். என்னை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. சதசத் ஆத்மக. சதசத்னா எது ஸ்தூலமோ எது சூக்ஷ்மமோ. சத்துனா ஸ்தூலம்னு அர்த்தம், அசத்துனா சூக்ஷ்மம்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் உங்கள் அப்படி உண்டு. அதனால வாட் இஸ் கிராஸ், வாட் இஸ் சட்டில் அப்படி, எவ்ரி திங் இஸ் ஒன்லி மீ. சீதாம்ஷு சந்திர இத்தியுக்தக. அவரே சொல்றார், யாராவது சந்திரன் குளிர்ச்சியானதுன்னு தம்மட்டம் போட முடியுமான்னு கேட்கிறார் பாருங்க அப்படின்னு. இதர் எனி பர்சன் சீதாம்ஷு சந்திர இத்தியுக்தக லோகே கோ விஸ்மய இப்படி சொன்னா யாராவது ஆச்சரியப்படுவாராடா? ஒரு ஆச்சரியம் நடந்தது, என்ன சந்திரன் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னா யாராவது ஆச்சரியப்படுவார்களா? அதனால எனக்கு சில நேரம் என்னுடைய பெருமையை நானே சொன்னா யாரும் ஆச்சரியப்பட மாட்டார்கள். ஏன்னா பீப்புள் மே நாட் டேக் இட் லிட்டரலி. அதனால ததைவ யசசா பூர்ணோ மயி கோ விஸ்மேஷ். இஃப் ஐ சே சேம் வே, என்ன சந்திரன் குளிர்ச்சியாக இருக்குங்கிறத சொன்னா யாரும் ஆச்சரியப்பட மாட்டார்கள். அதே மாதிரி
எல்லா புகழும் இறைவனுக்குன்னு இங்கேயும் இருக்கிறது, மகாபாரதத்துல இருக்கிறது. தட் இஸ் த ஸ்லோகம். அப்படி ததைவ யசசா பூர்ணோ மயீஸ், எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிறது தான் அதனுடைய டிரான்ஸ்லேஷன். அப்படி அதே மாதிரி எல்லா புகழுக்கும் இருப்பிடமாக நானே இருக்கின்றேன்னு சொன்னா யாரோ ஆச்சரியப்படுவார்களா? அப்படி ஆச்சரியப்பட முடியாது. அப்படி என்ன, இன் ஷார்ட், நம்முடைய பெருமையை நாமே சொன்னா யாரும் ஆச்சரியப்பட மாட்டார்கள். இப்ப நாம ஒரு இடத்துக்கு பேச போறோம், யாரோ ஒருத்தர் தானே நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்ப நானே எழுந்து நான் சுவாமி சிவயோகானந்தான்னு நான் என்னையே இன்ட்ரோடியூஸ் பண்ணா யாரும் ஆச்சரியப்பட மாட்டார்கள், அது எவ்வளவு சத்தியமா இருந்தாலும். ஏன்னா அடுத்தவன் இன்ட்ரோடியூஸ் பண்றவன் சொல்றதெல்லாம் அசத்தியமாக இருந்தாலும் பீப்புள் வில் லிசன் ஒன்லி டு தட் ஃபெல்லோ. அப்படி ஏன்னா அதுதான் ஒரு ஒரு இடத்துல சொன்னார், நான் படிக்காததெல்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நான் இவ்வளவு படிக்கணும்னு நினைச்சேன், அதையெல்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அந்த மாதிரி பகவானே சொல்றாரு, ததைவ யசசா பூர்ணமயிக்கோ விஸ்மயிஷ்யசி. See, எல்லா புகழுக்கும் நானே இருப்பிடமாக இருக்கேன்னு நானே எப்படி சொல்ல முடியும்? ஆனால்தான் அதேயம் து மயா போயக யசஸ்தவ மதாத்யதே ததோமே விபுலா புத்திகி त्वयि பீஷ்ம சமர்ப்பிதா. தேர்ஃபோர் ஐ வாண்ட் யூ டு டெல். அப்படி தேர்ஃபோர் ஐ ஹவ் இன்வெஸ்டட் ஆல் மை எனர்ஜி அண்ட் இன்டெலெக்ட் இன் யூ. அப்படி சொல்லு. See, you are the best person to introduce me. That person is also very. See, you are the worthy person who can introduce me. See, என்னை அறிமுகப்படுத்துவதற்கு உன்னை தவிர சரியான ஒரு நபரை நான் காணவில்லை. அப்படி ஏன்னா முழு சாந்தி பருவம் விஷ்ணு தர்மம் தான், வைஷ்ணவ தர்மம் தான் சாந்தி பருவம். சாந்தி பருவமும் அனுசாசன பருவமும் வைஷ்ணவ தர்மம். இங்க மோட்ச பருவம்ங்கிறதே, மோட்ச தர்மம்ங்கிறதே வைஷ்ணவ தர்மம். அது எப்படி பகவானே சொல்லுவார்? ஆனால் தத்தோமே விபுலா விபுலா புத்திகி त्वयि பீஷ்ம சமர்ப்பிதா. தேர்ஃபோர் ஐ ஹவ் இன்வெஸ்டட் தி ஹோல் இன்டெலெக்ட் இன் யூ. அதனால இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நீர் சொல்லக்கூடிய இந்த தர்மத்தின் காரணமாக உன்னுடைய கீர்த்தியும் யாரோ ஒருத்தர் இன்னும் 5000 வருஷம் கழிச்சு கூட இதை பேசிக் கொண்டிருப்பார்கள்னு சொல்றாரு. அப்படி ஏன்னா உன்னுடைய கீர்த்தியானது அளவில்லாததாக இருக்கும், அது பேசப்படும். நீ சொல்லக்கூடிய யுதிஷ்டிரருக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயம் அது வேத வாக்கு, அது வேதத்தினுடைய வசனமாக அது பூமியில உறுதியாக இருக்கும். இஃப் எனி ஒன் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் takes your words, takes your instructions as valid means of knowledge. யார் ஒரு இது பிரமாணமாக கொண்டு, இந்த உபதேசங்களை பிரமாணமாக கொண்டு, அப்படி ஏன்னா தன் மனதால் with the help of his own mind knows himself. அப்படி என்ன, the one who knows himself through his own mind, தன்னுடைய மனதின் மூலமாகவே இந்த உபதேசத்தை பெற்று தன்னை அறிகின்றானோ அவன் இந்த சரீரத்தை விட்ட பிறகு எல்லா புண்ணியங்களையும் அடைகின்றான். அதனால்தான் சாந்தி பருவம் கேட்கறது அவ்வளவு புண்ணியம்னு சொல்றார்கள். நாட் ஈஸி. அப்படி அதனால சாந்தி பருவம் அவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. ஆக்சுவலா மகாபாரதம் சத்குரு சிவானந்த மூர்த்திஜி சொல்லும் பொழுது he will ask us to begin from சாந்தி பருவ. ஆக்சுவலா முதல்ல சாந்தி பருவத்தை சொல்லு, அப்புறம் இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லுவார் அவர். சரி, he will always ask tell us to begin from சாந்தி பருவம். அப்படி ஏன்னா மத்ததெல்லாம் பிளாஷ்பேக்னு சொல்லிடுவார் அவர். அதெல்லாம் சம்சாரம். அது ஏன்னா ஆக்சுவலி இதுதான் சத்தியம்னு சொல்லுவார். முதல்ல சத்தியத்தை சொல்லுங்க, அப்புறம் சம்சாரத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவார். ஓகே, நம்ம சம்சாரத்தெல்லாம் முடிச்சிட்டு நாம என்ன பண்ணுவோம், சத்தியத்திற்கு வர்றோம், அவ்வளவுதான். அப்படி அதனால பீஷ்மருக்கு சொல்றாரு, ரைட் ஃப்ரம் யுவர் பர்த் ஐ ஹவ் நாட் சீன் எனி சின் இன் யூ. And see, there are some political mistakes, all that was there. That is totally different. As a character, அந்த மனிதனுடைய நடத்தையில என்ன கிடையாது, பீஷ்மருடைய நடத்தையிலே, எண்ணத்திலேயோ சிந்தனையிலேயோ என்ன கிடையாது. There may be some political situation, that is all totally different, which sometimes even I have harshly criticized the Bhishmacharya. That is totally different. But as a character, அப்படி பார்த்தா பீஷ்மர் இடத்துல என்ன பண்ண முடியாது, உன்னிடத்துல எந்த ஒரு குற்றங்களும் கிடையாது. அதனால ஒரு அப்பா தன்னுடைய புத்திரர்களுக்கு எப்படி ஒரு ஹிதமான உபதேசத்தை செய்கின்றாரோ, அதே போன்று யுதிஷ்டிரருக்கு மட்டுமில்ல, இங்க கூடியிருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு, இனிமேல் இந்த தேசத்தை ஆளக்கூடிய எல்லோருக்கும் இன்னும் நல்ல நீதிகளை நீரே போதிக்க வேண்டும். ஆக்சுவலா இது முதல்ல ராஜ தர்மத்தில இருந்து ஆரம்பிப்பார். அன்பார்ச்சுனேட்லி இன் அவர் கான்ஸ்டிடியூஷன்ஸ், நம்மளுடைய பொலிட்டிக்கல் தர்மங்கள்ல இதெல்லாம் இல்லை. அப்படி வி பாரோட் ஆல் ஃப்ரம் ஆல் அதர் கண்ட்ரீஸ். அப்படி
வாட் இஸ் சோ நேட்டிவ் அப்படி, எது வந்து நம்முடைய தர்மமோ அதுவே நம்மளுடைய அரசியல் சாசனங்களில் இல்லாமல் போயிருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நாம கையில என்ன சொல்லுவார்கள் அவரு, ஆ? கையில வெண்ணெய வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்சிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி. ஈவன் டூரிங் தி பார்ட்டிஷன் டைம் ஆல்சோ, வென் ஆல் திஸ் நமக்கு நம்மளுடைய தேசத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன்லாம் ஃபார்ம் பண்ணும்பொழுது நம்ம கையில வெண்ணெய வச்சுட்டு இருந்தோம், இவ்வளவு பெரிய ராஜ தர்மங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னு. பட் தென் வி ஹவ் நாட் பெய்டு மச் இம்பார்ட்டன்ஸ் டு இட். ஸோ வாட், நோ ப்ராப்ளம். யார் இதை கேட்கிறார்களோ, யார் இதன்படி நடக்கின்றார்கள், அவர்கள் வந்து இறைவனுடைய பிரியத்திற்கு நிச்சயமாக பாத்திரம் ஆவார்கள். ஸோ therefore it is not everybody's cup of tea. Probably this generation, this world doesn't deserve this kind of a knowledge. The people don't deserve it. They don't deserve. Therefore they have not, they just ignored it. அதனால தான் என்ன பண்ணுவோம், அலட்சியப்படுத்துவோம். ஒரு மனிதரை கூட நம்ம அலட்சியப்படுத்துறோம்னா we don't deserve himனு அர்த்தம். See, when we don't deserve such company only, we ignore them. We think that நாம ஏதோ அலட்சியப்படுத்துறோம். We don't deserve their company. Therefore, we ignore. Such is the beauty and depth of Mahabharata. So, அடுத்து இந்த சாந்தி பருவத்தினுடைய உபதேசங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும். Slowly we will see. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.